இந்த சினிமா கோமாளி வேற இப்பதான் வருவாங்க பெருசா தூக்கிட்டு. டிஎம்கேவோட ஐடி விங் தான் போல இந்த சினிமாக்காரங்க எப்படிலாம் கொத்தடிமைங்க. சீரியஸ்லி சொல்றேன், ஊப்பின்னு சொல்றீங்களா, உண்மையிலே சினிமா பிரபலங்கள் தான் ஊப்பி. இந்த ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னு சொன்ன உடனே விஜய்க்கு எதிராக தானே பேசுறாங்க. எல்லாரும் வந்துட்டாங்க, எல்லாரும் வந்து பேசுறாங்க. ஐயோ, மன வருத்தத்தை உருவாக்குது. ஏண்டா, அஜித்னு ஒருத்தவர் லாக்அப் டெப்த் இறந்தாரு. சம்பந்தமே இல்லாத ஒருத்தரை கூட்டி போய் அடிச்சு கொண்டாய். அந்த கேஸ் இப்ப காணாம போச்சு. என்ன ஆச்சுன்னு தெரியல, முடிச்சுட்டாங்க, முடிஞ்சு. அவ்வளவுதான், மறந்துடுவேன். அடுத்து வேற நியூஸ் பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். இப்போ அந்த அஜித்ன்றவர் இறந்தப்போ இவங்க எல்லாம் வாயில் என்ன வெத்தலை பார்க்க போட்டு துப்பிக்கிருந்தாங்களா? எங்க போனாங்க? ஏன் கேள்வி கேட்க மாட்டேற? சரியான இடத்துல ஏன் கேள்வி கேட்க மாட்டேற? எங்க புடுங்கிட்டு இருந்தாங்க இவங்க? இதுல இவர் வேற சத்யராஜ் வேற பாட்டு பாடியிருக்காப்புல, எம்ஜிஆர் பாட்டை. எங்கடா புடுங்கிட்டு இருந்தீங்க நீங்களாம்? அஜித் சாகும் போதெல்லாம் அந்த பாட்டு, எம்ஜிஆர் பாட்டு உங்க மண்டைக்குள்ள வரலையோ? அப்பெல்லாம் எங்க தூங்கி இருந்தீங்களா? எங்கேயாவது பெரியார் கம்ப பிடிச்சு நடந்து போயிட்டு இருந்தீங்களோ? வெக்கமா இல்லையா? மக்கள் வந்து அவ்வளவு முட்டாள் கிடையாது. கொஞ்சம் புரிதல் உள்ள மக்கள் இங்க இருந்துகிட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு நேரம் வரும், நேரமும் காலமும் வரும், தக்க பதிலடி கொடுக்கும். சீரியஸ்லி நான் பார்க்கும் போது எனக்கு அப்படியே மண்டைக்கு ஏறுது. இவங்க பண்றதுலாம் பொலிட்டிக்கல் டிராமா. இவங்க நடிக்கிறாங்க, நம்ம ஒரு டிராமா நடத்தி மக்களை கொண்டுகிட்டு இருக்காங்க, கொண்டு குமிக்கிறாங்க அப்படின்னு தெரியுது. இவங்க பொலிட்டிக்கல் லாபத்துக்காக மக்கள் செத்துட்டு இருக்காங்க. அந்த மக்களுக்கு புரிதல் இல்லாதனால பலியாடா மாறிட்டு இருக்காங்க. இதுக்குதான் அவேர்னஸ் ஆயிருங்கன்னு சொல்றது. உங்களை சுத்தி நடக்குது இந்த கோமாளிகள்லாம் போய் பார்க்காதீங்க. இவங்கெல்லாம் சினிமாவில் பாக்குறீங்களா, விட்டுருங்க. அரசியல் வரனா போய் எங்கேயோ போய் மீட்டிங் நடத்திட்டு போ. நான் யூடியூப்லயோ இல்லை நியூஸ் சேனல்லே பார்த்துட்டு போயிடுறேன். உன எதுக்கு நான் நேரில் வந்து பார்க்கணும்? அவனை போய் நேரில் பார்த்து உங்களுக்கு என்னங்க கிடைக்க போகுது? எனக்கு புரியலைங்க சீரியஸ்லி. ஏன் உங்களுக்கு சொத்து பத்தி எழுதி கொடுக்க போறாரா? உங்களெல்லாம் வந்து புடுங்க மாட்டாங்க, காப்பாற்ற மாட்டாங்க. பாகவதர்ல இருந்து இப்ப இருக்க விஜய் வரைக்கும் எல்லா சினிமா ப்ராப்ளம் பின்னாடி ஓடி தான் போனீங்க. இன்ன வரைக்கும் ஓடிக்கிட்டு தான் இருக்கீங்களே தவிர எங்கேயும் உங்களால் நின்று பார்க்க முடியல. உங்க வீட்டுக்கு போங்க, உங்க வீடு எப்படி இருக்குன்னு பாருங்க. உங்க பிள்ளை குட்டி என்ன பண்ணுதுன்னு பாருங்க. எந்த ஸ்கூல்ல படிக்குதுன்னு பாருங்க. விஜய் வீட்டுக்கு போங்க, வீடை பாருங்க, கேட்டை பாரு. ஃபர்ஸ்ட் வீட்டெல்லாம் பார்க்க முடியாது, கேட்டை பாரு. அவன் வீடு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாரு. அவன் பிள்ளை குட்டி என்ன படிக்குதுன்னு யோசிச்சு பாரு. அவங்க லண்டன் சிட்டிசன். சாவுக்கே அஞ்சாத சத்திரிய வம்சத்துல பிறந்தவங்க. நம்ம ஜாதி என்ன குறைச்சலாம்? கேளுங்க குட்டி, வட கூரே உங்களை நம்பி இருக்கு. கூட்டி கேளுங்க. பாக்கெட்ல எவ்வளவு வச்சிருக்க? 2 ரூபா இருக்கு. அவன் இது வரைக்கும் சொத்து மதிப்பு எவ்வளவு காமிச்சிருக்கான்ல? 45 லட்சம். அவன்கிட்ட இருக்க போனோம், உன்கிட்ட ஏன் இல்லைன்னு யோசிச்சால? யோசிக்க வேண்டியதானமா பாரு. நம்ம ஜாதியான் ஜெயிக்கணும். கேளுங்க குட்டி.